ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான ஊழியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தர விரும்புகிறார். இயேசு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டுகளோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் பலவிதமான தொல்லைகளோடும் இந்த உலகத்திலே வாழ்வது கர்த்தருடைய திட்டம் அல்ல. கர்த்தர் விடுதலையின் வாழ்க்கை உங்களுக்கு தர விரும்புகிறார். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? ஏசாயா 61 சொல்கிறது, அவர் கட்டுண்டோரை விடுதலையாக்க வந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த விடுதலையின் வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை 1 நாளாகமம் 14 தாவீது இவ்வண்ணமாக சொல்லுகிறான், தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல என் சத்துருக்களை என் கைகளினால் உடைந்தோட பண்ணினார். தண்ணீர்கள் உடைந்தோடுவது போல என் சத்துருக்களை என் கைகளினால் உடைந்து போக பண்ணினார். பிரேக் த்ரூ, விடுதலை. வாயத்தனம் சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டு, எனக்கு ஒரு விடுதலை உண்டு. I am going to receive a breakthrough. நான் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒரு விடுதலை. எப்பொழுது? என் கைகளினாலே. கலந்து போன நீங்கள், உடைந்து போன நீங்கள், குறுகி போன நீங்கள், உங்கள் சத்துருக்கள் மேலே ஒரு விடுதலை பெற போகிறீர்கள். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறவர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is going to honor you. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அது நடக்க போக சீக்கிரத்துல. நீங்க வேதவசனம் சொல்கிறது, தண்ணீர்கள் உடைந்தோடுவது போல என் சத்துருக்களை என் கைகளினால் உடைந்து போக பண்ணினார். இந்த உலகத்துல சத்துரு இருக்கணும்னு சொல்லி யாருமே விரும்புறது கிடையாது. ஆனா சத்துருக்கள் வந்து விடுறாங்க. எப்படி வர்றாங்க? எந்த ரூபத்துல வர்றாங்க? இந்த 1 நாளாம் 14 வாசித்து பாருங்களேன். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நல்லா கவனிங்க. முதல்ல தாவீது பாத்தீங்கன்னா, இவன்லாம் ஒரு ஆடு எனக்கு தர முடியுமா? ஏதோ கோலியாத்த கொன்னா உடனே தளபதி ஆயிடுவானா? பெரிய தலைவன் ஆயிடுவானா? அதெல்லாம் நடக்காது சார். சவுல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவனை பரிவிதமாய் பரியாசம் பண்ணி புறக்கணித்து உலகமே அவனுக்கு எதிராக இருந்தது. இப்போ இந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றான். இதுக்கு முன்னாடி யார் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? பெலிஸ்தர்கள். ஏதாவது நாட்டில் ஒரு பிரச்சனை, பெலிஸ்தர்ட்ட போகணும், பெலிஸ்தர் பாதுகாப்பு கொடுப்பாங்க. பைபிளை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27 பார்க்கலாம், 27, 28 பார்க்கலாம். பெலிஸ்தருடைய கூடாரத்திலே போய் தங்கி இருக்கிறான். இன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன மேரா தோஸ்த் என்ன செய்வாங்க? யோசித்து பாருங்க. கிஃப்ட் தானே கொடுக்க வந்திருக்கணும். பரவாயில்ல, வெல் டன் தாவீது, நல்லா செஞ்சுட்டாப்பா, நல்லா வாழ்ந்துட்டாப்பா, நல்லா இருக்கிறாப்பா, உனக்கு கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லி பதிலா இவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனே பெலிஸ்தர்கள் இவனை தேடும்படி அழிக்கும்படி புறப்பட்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்கறியா? நான் நல்லா தானையா ஜெபம் படிக்கிறேன், ஒழுங்கா தானையா கோயிலுக்கு போறேன், ஒழுங்கா தானையா தசமபாகம் கூட கொடுக்கிறேன், எனக்கு ஏன்யா இம்புட்டு பிரச்சனை? ஐயா, வேதம் சொல்கிறது ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட விதங்கள் வித்தியாசமானது. 1 பேர் 2:29 சொல்கிறது. என்ன சொல்கிறது? அந்த காலத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று 2:9 சொல்லுகிறது. அப்போ அந்த காலத்துல இருந்த நீங்க, உருப்படாத கேஸ் லிஸ்ட்ல இருந்த நீங்க, கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் தெரிந்து கொள்ளும்போது உன் எதிராளிக்கு பிடிக்குமாயாது? ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு பரவாயில்ல தம்பி வாப்பான்னுமா. நீங்க ஒரு கோட்டை ஷூட்டு போட்டு போகும்போது வையா அப்படின்னு சொல்லுவானா? விருப்பமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏன் நமக்கு எதிரிகள்? கர்த்தர் நாளிலே உன்னை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு தெரிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது சத்ருவானோட சோதிக்கப்படி வருகிறார். அது வரைக்கும் அவன் எங்க போயிருந்தான்னு தெரியல. யோசித்து பாருங்க. விடுவானா?
இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை தெரியுமா? உன்னுடைய அழைப்பு ஒரு விசேஷித்த அழைப்பு. உன்னுடைய தெரிந்து கொள்ள ஒரு விசேஷத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதுக்கு எதிராக வேணாம். அப்ப ஒரே கூட்டம் வருவான். எந்த விதத்துல வரான்னு சொல்ல. அவன் ஏசாயத்துக்கு சொல்றான், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, வெள்ளம் வரும்போது தண்டரா போட்டா வருது, நான் இந்த ரூட்ல வரேன், இங்க அந்த ரூட்டுக்கு போங்கன்னு சொல்லுது. எப்படி வருதா தெரியலையே. இதை போதான் பிரச்சனைகள் ஒன்றன் பின்னாக ஒன்று வந்து உன் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறியா? எப்படிங்க சார் விடுதலைப்பட்டது? எப்படி சார் அற்புதம் உண்டு? ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல என் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார். உன் பிரச்சனைய உன் கையை கொண்டு உன் வாழ்க்கையை கொண்டு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன் பிரச்சனைக்கு ஒரு சமாதியை கர்த்தர் கட்டிவிட்டார். எப்படி சாத்தியமாகும்? முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் அழைப்பை பற்றி திட்டவட்டமான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. அருமையானவர்களே, பைபிள் சொல்லுகிற மாதிரி 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அதுலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ஜாக்கிரதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு டிக்கெட் புக் பண்ண கன்ஃபர்மேஷன், அந்த கன்ஃபார்ம் ஆயிட்டான்னு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் இல்லையா? சும்மா போய் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம்ல, டிக்கெட் ரிசீவ் கன்ஃபார்ம் ஆயிட்டா, ஏன் ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டா, அப்படி கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா நீங்க அந்த டைமுக்கு ட்ரெயினுக்கு புறப்பட்டு போகலாம். இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆகலையே, டிடிஆரை பார்க்கணுமே, யாரை ஒருத்தர் பார்க்கணுமே. இன்னைக்கு உங்க அழைப்புல தெரிந்து கொள்ள உறுதியாக்கணும். ஏன்னா உங்க அழைப்பை உங்களுக்கு தந்தது யார்? பைபிள் அழகா சொல்லுது. யோவான் 15:14 சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்திருக்கிறேன். புரியுதுங்களா? உங்க அழைப்பு உங்களால் வந்ததில்லை, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை செலக்ட் பண்ண சாதனா இல்லை. பெரிய கம்பெனி சொல்லுவாங்கல்ல, சில ஆளுங்க சொல்லுவாங்கல்ல, ஐயா நான் பெரிய கம்பெனில செலக்ஷன் ஆயிருக்கேன்னு சொல்லி. இந்த செலக்ஷன் உன் அழைப்பு தெரியுதா? கர்த்தர் இதுக்கா தெரிஞ்சு வச்சுக்க. யோனாவுக்கு தெரியுங்க. என்ன தெரியும்? ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் யோனா, உன்னை நான் நினிவேக்கு அனுப்ப போறேன். ஆனா யோனாவுக்கு பிடிக்கல. போயா, நினிவேலாம் போறீங்கன்னா சோறு கூட கிடைக்காது, நான் தரிசிக்க போறேன்னா. ஆனா கர்த்தர் அவன் போகிற வழியை தடை பண்ண. யோனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எங்க போனாலும் அவர் நம்ம விட மாட்டாரு, நினிவேக்கு தான் அனுப்புவார்னு சொல்லி அந்த மாலுமியை கெஞ்சி, தயவு செய்து கடல் தூக்கி போடுங்க. நீ செத்துருவாப்பா, வேண்டாம், எனக்கு கடல் தூக்கி போடுங்க, போடுங்க போடுங்க. நீந்த தெரியுமா? தெரியாது. இந்த கடலுக்கு ஆழம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா எனக்கு கடல் தூக்கி போடுங்க, உன் கப்பல் நல்லா இருக்கும். ஏன்னா யோனாவுக்கு தெரியும், எந்த ஆட்கடல்ல போட்டாலும் என் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையின்படி அந்த இடத்துக்கு தான் என்னை அனுப்புவார். என்ன திட்டவட்டமான வெளிப்பாடு! கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை ரட்சித்தது, உன் மகனுக்கு வேலை கொடுத்தது, உன் மகனுக்கு குடும்பத்தை கொடுத்தது, உனக்கு கணவனை கொடுத்தது, உனக்கு மனைவியை கொடுத்தது வெட்டாந்தரை ஆவதற்காக அல்ல, செழிப்பாக மாறுவதற்காக. அதை உறுதி பண்ணுங்க. என் குடும்பம், என் வாழ்க்கை கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. இதை நான் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த உறுதி இருக்கணும். சும்மையானதான வாழக்கூடாது. ஒரு உடைத்தோடுகிற ஒரு பிரேக் த்ரூ வேணா. நீங்க யாரு? எதுக்கு அந்த உலகத்துல இருக்கீங்க? உங்களை அழைச்சது எதுக்காக? எதுக்காக நீங்க போறீங்க? அதை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. அதான் தாவீது கெஞ்சு. சீட்ல உட்காரும் முன்னாடி டவக்குன்னு போய் உட்காரல, பரவாயில்ல நமக்கு ஒரு சீட் கிடைச்சிச்சியா, நமக்கு ஒரு சிஎம் கிடைச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த சீட்ல நான் உட்காரனாவும் உட்கார வேண்டாமா? இது எனக்கு தானா மேரையா இருக்குமா? ஆண்டவர் சொன்னார், சமஸ்த இஸ்ரவேல் மேல் நீதாண்டா ராஜா. திட்டவட்டமா உட்கார்ந்து. சரிங்க, அவன் பிரச்சனை வந்த உடனே முதல்ல நம்ம அழைப்பை பார்க்கணும். நான் இந்த அளவுக்கு அழைக்கப்பட்டவன், ஒரு பிரச்சனை வந்து நெவர் மைண்ட் இட், எப்படினாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், மை காட் இஸ் பெஸ்ட், நான் கடந்து போயிடுவேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். 2வது, பிரச்சனை வந்த உடனே நம்ம அதை அணுகிறது. ஹவு வி ஆர் அப்ரோச்சிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துட்டுனா அவன் ஆளு வேற ஆளா மாறுவான். ஐயோ பாருங்கன்னுவான்,
அது வரைக்கும் தோத்தணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஓத்திரம் ஆயிடுவான். மூஞ்செல்லாம் வேற மாதிரி ஆயிரும், அவன் எண்ணெல்லாம் வேற மாதிரி ஆயிரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த காரியமே இல்லை. தாவீதுக்கு பிரச்சனை வந்த உடனே த பெஸ்ட் அப்ரோச் எங்க போறான்? கர்த்தரிடத்த போறான். ஆண்டவரே, எனக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சு, நாம் யுத்தத்துக்கு போகணுமா போக வேண்டாமா? ஏனென்றால் ஆலோசனையும் புத்தியும் அவர் ஒருவருக்கு தான் உண்டு. வேற யார்ட்டையும் பண்ணா உனக்கு ராங்கான ஆலோசனை வந்துடுவாங்க சார், உனக்கு குழப்பி விட்டுருவாங்க சார். ஏன்னா அவர் ஒருவருக்குத்தான் ஆலோசனை கொடுக்க தெரியும். அவருக்கு தான் உன்னை இன்னர் மேட்டர் தெரியும். எந்த இடத்துக்கு கொண்டு போனா எப்படி இருப்பா, எப்படி வாழ்வானா அவர் ஒருவர் தான் தெரியும். உலகத்துல யாருக்கு தெரியும்? சும்மா எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்தவங்க. ஆனால் ஒருவர் தான் உன் உள்ளத்தை அறிந்தவர், உன் வேதனையை அறிந்தவர், உன் பாரத்தை அறிந்தவர், உன் விதமான போராட்டங்களை அறிந்தவர். அவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய இனிய பிரச்சனை உன்னை அழைக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, இந்த பிரச்சனையை மேற்கொள்வாய். தாவீதுக்கு அழகான திட்டம் பண்ணி கொடுத்தாங்க. ஒண்ணுக்கு கவலைப்படாது, எந்த பிரச்சனை குறித்தும் கவலைப்படாது, எந்த பாரத்தை குறித்தும் கவலைப்படாத, உன்னை அழைத்த தேவனாகிய நான் நிச்சயமாய் உனக்கு வெற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க. ராங் அப்ரோச் வேண்டாம். உங்க பிரச்சனை வந்த உடனே எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்று ஏதோ உன்னை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர்ட்ட போங்க. கர்த்தர்ட்ட என்ன நடக்கும், என்ன செய்யலாம், ஆண்டவர்ட்ட கேளுங்க. அவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார், நல்ல புத்தி சொல்லுவார். இத்தனை நாளைக்கு உள்ள போகணும், இப்படி போகணும், இந்த வழியில போகணும் சொல்லுவார். அதனால்தான் தாவீது சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராஜாவங்களின் உள்ளந்தரியங்கள் அவரை புகழும். என அருமையான பாட்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். நீ உனக்கு ஆலோசனை தர அவர் அழகாக இருக்கிறார், உன் அருகாமையில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேளுங்க. உலகத்துல மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு கேட்டு, டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு கேட்டு, அட்வொகேட் கிட்ட போய் ஆலோசனை கேட்டு கேட்டு ஏன் உங்க மணியை வேஸ்ட் பண்றீங்க? நேர ஆண்டோட்ட கேளுங்க. அவர் சொல்லுவார், பயப்படாதப்பா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உலகத்துல யார் என்ன சொன்னாலும் நீ பயப்படாத, நான் உன் பக்கத்துல இருக்கேன்னு. அவர் பக்கத்துல இருந்தா அவருடைய ஆலோசனைகள் உறுதியானவைகள், அற்புதமானவைகள். மனுஷன் சொல்ற மாதிரி சொல்லவே மாட்டார். சரிங்க. மூன்றாவது, தாவீது இவ்வளவு பெரிய விடுதலை பெறுவதற்கு காரணமாயிருந்தது என்னவென்றால், ஆகிய வேத வசனத்தை வாசிக்கும் போது 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் தாவீது செய்தான். இங்கதாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய பேர் உபாசம் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அந்த கூட்டம் இந்த கூட்டம் நான் போவாங்க. ஆனா கிரியைன்னு வரும்போது எப்படி செய்வாங்க யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான். ஒரு தடவை ஒரு அருமையான சகோதரன் என்கிட்ட ஜெபிக்க வந்தார். ஜெபிக்க வந்து சரி அவர் ஜெபிக்கலாம்னு சொல்லி ஆயத்தமாகும் போது அவர் சொன்ன, கொஞ்சம் இருங்க, ஒரு போன் பண்ணிக்கிறேன். சரி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சோட திரும்ப சொன்னாரு, சரி ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னா. நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவருக்கு வழியை திறந்து கூடும் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னாரு, அண்ணே நாங்க ஜெபம் பண்ணுவோம் முன்னாடி 2 தீர்மானம் எடுத்தோன்னே. ஒரு குறிப்பிட்ட ஒரு வங்கியில லோன் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு வங்கியும் வச்சிருக்கேன். இதுல நான் குறிப்பிட்ட அந்த வங்கிக்கு நான் போறதா அல்லது இன்னொரு வங்கியில போய் கடன் கேட்கிறதா, எந்த கடன் பேங்க்ல கடன் கேட்கலாம் நீங்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே என்னதான் ஜெபம் பண்ணாலும் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இதுக்கு எதுக்கு ஜெபம்? யோசித்து பாருங்க. நிறைவுடைய வாழ்க்கையில அவங்களே ஒரு முடிவு பண்ணிப்பாங்க இல்லையா? சில கல்யாண கார்டுல பார்த்திருப்பீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. என்ன காரியம்? ஜாதி பார்த்து, கோத்திரம் பார்த்து, குளம் பார்த்து, எத்தனை கிலோ தங்கம், எத்தனை கிலோ பணம் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுக்கிட்டு கார்டுல மேல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நியாயமா? நீ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்ட ஐயா, இது எதுக்கு கர்த்தரால் வந்ததுன்னு போடுற? யோசித்து பாருங்க ஐயா. இத மாதிரிதான் எனக்கு நிறைய வாழ்க்கையில அவங்க இஷ்டம் போல எல்லாம் செய்வாங்க. ஆனா கர்த்தர் தாங்க இப்படி விட்டுட்டாருன்னுவாங்க. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். நீங்கள் யாத்திராம கடைசி அதிகாரத்தை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது. மோசைக்கு கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒன்று தவறாம செய்தானா. நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி வரணும்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. சில சமயங்கள் ஆண்டவர் சொல்றது சம்பந்தம் இல்லாம ஆண்டவர் பேசலாம் இல்லையா?
அன்னைக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை சந்திக்க வந்த பொழுது அவனு நாமான் குஷ்டரோகிக்கு என்ன சொல்லப்பட்டது? நீ யோர்தான்ல போய் முங்குனார். அப்செட் ஆயிட்டான். எவ்வளவு பெரிய ஆபீசர், எத்தனை பேர் இருக்கான், குஷ்டரோகம் நீங்கன்னு சொன்னா வந்த உடனே அந்த போதகர் கூப்பிடுவாரு, நல்ல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாரு, எங்கெல்லாம் குஷ்டரோகம் இருக்கோ அங்கெல்லாம் தடை விடுவான்னு நினைச்சா அவன் வேண்டாம், எப்ப இங்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், அப்படியே போய் யோர்தான்ல முங்குன்ற. மூட் அவுட் ஆயிட்டு. என்ன சொல்றான்? பாத்ரூம்லயே குடிச்சு பழக்கப்பட்ட என்ன நடுரோட்ட குடிக்க வைக்கிறான். ஐயா வேண்டாயா ஐயா. சில நேரங்கள அது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். இப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரா? இதெல்லாம் செய்ய சொல்றாரு, இதெல்லாம் செய்யலாமா? கர்த்தர் உனக்கு என்ன கற்பித்தாரு? அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை யுத்தத்திற்கு போகலாமா? எப்பா நல்லா கவனிச்சுக்க. நாளைக்கு காலையில முசுக்கட்ட செடிகளின் நுனிகளில ஒரு இறைச்சல் கேட்கும். அப்போ நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போ, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். நல்லா கவனிங்க. காலையில போய் தாவீது படைகிட்ட சொல்றான், படைகள் அவன் ரெடியா இருக்குது. ஐயா, யானைப்படை அனுப்புறதா, குதிரைப்படை அனுப்புறதா, இல்ல வில் படை அனுப்ப, எப்படிதான் கேட்டிருப்பாங்க. யோசனை அதெல்லாம் ஒன்றும் பேசாது. முசுக்கட்ட செடியை பார்த்தான்னு இருப்பான். அப்ப எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ராஜா படுக்க போகும்போது நல்லா தானே போனாரு, அதுக்குள்ள என்ன ஆச்சோ இப்படி வந்து சொல்றாரு. யுத்தத்திற்கும் முசுக்கட்ட செடிக்கு என்னப்பா சம்பந்தம்? மல்பரி மரத்துக்கும் யுத்தத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத காரியங்கள். அன்னைக்கு நாமானுக்கு தீர்க்க சொன்னா யோர்தான்ல போய் முங்குன உடனே அவன் மூட் அவுட் ஆயிட்டான். ஏதோ நான் ஒரு குஷ்டரோகத்துக்கு வந்தேன், எவ்வளவு பெரிய ஆபீசர், என் டிகினிட்டி தெரியுமா? நான் என்னைக்கிடா ஆத்துல குளிச்சவன், பாத்ரூம்லயே குளிச்சவன், ஷவர்லயே குளிச்சவன், என்ன போய் இந்த யோர்தான்ல துளிக்க சொல்றான். ஐயா, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத பையன் அப்படின்னா பேசியிருப்பான். கர்த்தர் சொன்னார், முங்கு, 7 தடவை முங்கு. முங்கினான், அவன் புதிய மனிதனாய் மாற்றப்பட்டான். இதே போல முசுக்கட்டை செடிகள் நுனிகளை இறைச்சலை கேட்ட பொழுது யுத்தத்துக்கு புறப்பட்டான், ஒரு ஜெயத்தை எடுத்தான். இன்னைக்கு ஆண்டோட ஜெபிக்கிற நீ கர்த்தன்னு சொல்றாரு, அதை செய். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவர் என்ன சொல்றாரோ அதை நடப்பி. அதை விட்டுக்கிட்டு நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இதை செய் என்று சொல்லார், அதை செய்யப்பா, அதை செய். அது சாதாரணமா இருக்கலாம், அற்புதமான காரியமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். அதிசயமான காரியமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். அவர் வழிகளை திறக்கிறவர். அந்த வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிற நீ கொஞ்சம் ஒன்று நிதானிச்சு பாருங்க. கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் நீ செய்கிறாயா? அவர் சொந்த முடிவு எடுக்கிறாயா? கொஞ்சம் யோசித்துப்பார். சொந்த முடிவிலை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் ஒரு விடுதலை பார்க்க முடியாது. விடுதலை பெற வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள். இரண்டாவது, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேள். மூன்றாவது, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்யும் பொழுது தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல அடுத்தவங்க கைனால அல்ல, உன் கைனால உனக்கு ஒரு வெற்றி. உன் வாழ்க்கையை கொண்டு ஒரு ஜெயம், உன் குடும்பத்திலே ஒரு ஜெயம், நீ செய்கிற கையின் பிரயாசங்களிலே ஒரு ஜெயம், உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தர என் ஆண்டவராலே முடியும் முடியும் முடியும். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய, விடுதலை கொடுக்க என் தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பிரேக் துருவை கர்த்தர் நாளில் தரப்போகிறார். தண்ணீர்கள் உடைந்து விடுவது போல உங்களுக்கு இருக்கிற, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் ஓட போகிறது. அந்த வந்த வழி தெரியாமல் ஓட போகுது. அந்த நாட்கள் நெருங்கி விட்டது, அந்த காலங்கள் நெருங்கி விட்டது. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் ஜெயத்தை தரப்போகிறார். இன்னைக்கு இந்த ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு மீட்பு வேணும், ஒரு ஜெயம் வேணும்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துக்கு போவோமா? கர்த்தர் ஒரு வெற்றியோடு ஒரு ஜெயத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, தண்ணீர்கள் உடைந்தோடுவது போல என் சத்துருக்களை என் கைகளினால் உடைந்து போக பண்ணீரே என்று தாவீது ஜெபித்தானே. அந்த அன்பின் தேவனே,
இன்னைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில ஐ நீட் அ பிரேக் த்ரூ, எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், என் குடும்பத்துல ஒரு விடுதலை வேணும், குடும்பத்துல சமாதானம் வேணும்னு சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பங்களிலே விடுதலை உண்டாவதாக. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. பிரிவினை உண்டாகி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொழில் நஷ்டத்தினாலே தொழில் செய்ய முடியாதபடி ஊரை விட்டு ஓடி விடலாமோ என்று நினைக்கிற குடும்பத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வாதங்கள் திரும்புவதாக, நம்பிக்கை உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, தோல்விகள் மறைவதாக, நோய்கள் மறைவதாக, சகலவிதமான சரீர சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீசஸ் மறைவதாக இயேசுவின் நாமத்தாலே. உடைய தழும்படினாலே உடைய பிள்ளைகள் குணமடைவார்களாக, குணமடைவார்களாக, குணமடைவார்களாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தின் வாழ்க்கை, ஒரு வெற்றியின் வாழ்க்கை நான் பிரகடனம் செய்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறபடினால், அற்புதத்தை செய்ய கொண்டார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.